ஹாய் மக்களே, ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு சும்மா வெறும் 20 மினிட்ஸ் மட்டும் தாங்க விட்டேன். என் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க. நல்ல க்ளோவா பார்க்க செம்மையா இருக்கு. தண்ணி கூட இன்னும் போகவே இல்லைங்க. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. என்னுடைய ஃபேஸ் நல்லா பிரைட் ஆயிடுச்சு. உங்களுக்கு 30 வயசு 40 வயசு 50 வயசு ஆனாலும் கூட உங்க ஃபேஸ்ல வந்து எந்த சுருக்கங்களுமே வராது. இந்த மாதிரி உங்க ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னா இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டெய்லி நைட்டு நீங்க படுக்க போறச்ச மட்டும் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு படுத்தா போதும். காலையில எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேஸ் வந்து 2 நாள்லயே இந்த மாதிரி மாறிடுங்க. இது வந்து நான் ஒரு டைம் மட்டும் தான் என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபேஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஸ் க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம், எப்படி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறோம், எப்படி நமக்கு போகுது அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கேரட் தாங்க. இந்த கேரட்டை வச்சு தான் நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் பார்க்கலாம். இதை கேரட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவி கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண கேரட்டை வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டாச்சு. அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விடாமல் அளவாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம். இந்த கேரட் நமக்கு நல்லா வெந்து வரணும். கையில் தொட்டிங்கன்னா நல்லா உடையணும். அந்த அளவுக்கு இந்த கேரட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் இல்லைன்னா நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஹனி சேர்த்து சூடுபடுத்தாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் சுகர் தான் சேர்த்தாகணும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள், ஸ்பூன் வச்சு குத்துனா நல்லா உள்ளே போகுது. அந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்ததை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி மையாட்டம் நம்ம எடுக்க போகிறோம். இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இருக்கிற தண்ணியவே சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இருக்கிற தண்ணியிலையும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஆனாலும் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்தால் தான் நமக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால் இதை வந்து நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நமக்கு இப்படி வடித்து எடுக்கும் பொழுது நல்லா ப்யூராக நமக்கு சூப்பராக ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிறது. கொஞ்சம் அகலமான வடிகட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு வடிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா வடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், சக்கைகளே இல்லை. அந்தளவுக்கு நல்லாவே நம்ம வடித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு கேரட் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 பெரிய கிழங்காவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல்களை எல்லாமே நல்லா வந்து பீல் பண்ணிக்கலாம். தோலோடு இதை வந்து ரெடி பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே தோல் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ எடுத்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவியும் கூட எடுத்துக்கலாம். நமக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் பொழுது இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைஞ்சி வந்தால் நமக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. எந்த க்ரீமாக இருந்தாலும் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னா அதனோட ரிசல்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி இதை வந்து நைஸ் பேஸ்ட்மாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவ்வளோ ஜூஸ் இருக்கே, இவ்வளோ ஜூஸை வச்சு நம்ம எப்படி வந்து க்ரீம் ரெடி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். எக்ஸலண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடும். நல்லா அந்த மாதிரி கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் வந்துடும். நல்லா மிக்சியில் இருக்கிறது எல்லாமே வலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இதிலேருந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் எடுக்க போகிறோம். நமக்கு இந்த ஜூஸை தவிர, அதாவது ஜூஸ் நமக்கு தேவையில்லைங்க. ஜூஸில் வந்து வரக்கூடிய ஸ்டார்ச் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதை வச்சு தான் இந்த க்ரீமையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு ஜூஸ் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம்.
ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்பொழுது அடியில் நல்லா ஒரு திக்காக மாவு மாதிரி நமக்கு கிடைக்கும். அதாங்க ஸ்டார்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு வந்து உருளைக்கிழங்கு அலர்ஜின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டார்ச் எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது எந்த விதமான அலர்ஜியும் நமக்கு வராது. இப்போ நம்ம அந்த ஸ்டார்ச்சை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வடிகட்டின இந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் இருக்குது பாருங்கள், அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தேவைப்படும் பொழுது பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பெண்களாக இருந்தால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஆண்களாக இருந்தால் மஞ்சள் தூள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு இதை வந்து சூடுபடுத்த போகிறோம். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் சூடுபடுத்த வேண்டாம். டைரெக்டாக நம்ம அந்த கிண்ணத்துலேயே ஊற்றி நம்ம சூடுபடுத்திக்கலாம். கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும். மிக்ஸ் ஆக கொஞ்சம் திக்காக வந்துடும் நமக்கு. ரொம்பவும் திக்காகவும் வரக்கூடாது, ரொம்பவும் லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. கொஞ்சம் திக்காக வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உருளைக்கிழங்கோட ஜூஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றி வச்சு அதில் வந்த ஸ்டார்ச் வந்து திரும்பவும் நம்ம எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூடு ஆறவங்களாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரீம் எல்லாத்தையும் நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி செம்மையாக வந்திருக்கு. இப்போ அடுத்து இதை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு, கட்டிகள் வரக்கூடாது, நல்லா கலந்துடணும். அடுத்து நம்ம இதில் வந்து ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆலோவேரா ஜெல்க்கு பதிலாக கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின்னாக யூஸ் பண்ண வேண்டாம் கோகோனட் ஆயில். அப்படி இல்லாதவங்க நீங்கள் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெறும் உருளைக்கிழங்கு ஜூஸ், அப்புறமேட்டு கேரட், அப்புறமேட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை வந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். 1 வீக்கு அல்லது 10 டேஸ்க்கு சூப்பராக இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீம் ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ரீம். இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க. இப்போ நம்ம சூப்பரான க்ரீம் தாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். க்ரீம் அப்ளை பண்ணுறது முன்னாடி எப்பயுமே நீங்கள் ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த மாதிரி மில்க் வந்து காட்டனில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபேஸை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த க்ரீம் நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா அந்த அழுக்குகள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். காய்ச்சாத பாலாக எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் வந்து நிறைய நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாக உங்கள் ஃபேஸில் எடுத்து சும்மா லைட்டாக ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அதாவது எப்படி அப்படின்னா, நல்லா கொஞ்சம் திக்காகவே நான் போட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த க்ரீம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட். இப்போ நான் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து உங்களுக்கு இந்த க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணாமல் ஒரு பேக் மாதிரி என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, க்ரீம் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். 10 டேஸ்க்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை பொறுத்து கரெக்டாக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 10 டேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இது இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் 10 டேஸ்க்கு அப்புறமேட்டு மறுபடியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச் எடுத்து யூஸ் பண்ணிக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து கருவளையத்தை வந்து சூப்பராக ரெடியூஸ் பண்ணிடும். 1 வீக் மட்டும் தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் காணாமலே போயிருங்க.
எனக்கு கூட கண்ணை சுற்றி ரொம்ப கருப்பாக தெரியும். இப்போ ரொம்ப நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. நல்ல சேஞ்சஸ் தெரியுது எனக்கு. நெக்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டுக்கோங்க. நீங்கள் குளிக்க போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கழுத்தெல்லாம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த செயின் எல்லாம் போட்டு அந்த இடம் எல்லாம் டார்க்காகவே இருக்கும் எப்பயுமே நமக்கு. ஏன்னா செயின் ஒன்று 2 செயின் இந்த மாதிரி கழுத்தில் போடும்போது அது இப்போ வெயில் காலத்தில் சொல்லவே வேணாங்க. நைட்லாம் போட்டு படுத்துறாதீங்க, கழட்டி வச்சுட்டு பாருங்க. அதான் நமக்கு பெஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம கழுத்து கண்ணக்கரையும் போடுங்க. ஏன் நான் ஒவ்வொரு ஃபேஸ் பேக் க்ரீம் எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா தெரியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, ட்ரை பண்ணவே மாட்டீங்க. என்னோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்களும் சரி நல்ல சூப்பரான ஃபேஸ் பேக் க்ரீம் அப்படி யூஸ் பண்ணுவீங்க. அதனால நான் உங்களுக்கு வந்து எல்லாமே லைவா போடுறேன். எதுவுமே பொய்யான வீடியோவே கிடையாதுங்க நம்ம சேனல்ல. கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் தான் எல்லாமே இருக்கும். எனக்கு ரிசல்ட் வந்தா கண்டிப்பா அந்த ரிசல்ட் உங்களுக்கும் இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா எதையாவது ஆட் பண்றது, ஃபில்டர் போடுறது, அது மட்டும் இல்லங்க லைட் வெளிச்சத்துல ஃபேஸ் வந்து லைட்டிங்லாம் போட்டு காட்டுறது இந்த மாதிரிலாம் கண்டிப்பா கிடையாது. வெறும் ஃபோன் மட்டும் தான் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஒரு பல்ப் இருக்கும், இந்த பக்கம் ஒரு டியூப் இருக்கும், அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. அதனால நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். ஃபேஸ்ல நல்லா திக்காவே அப்ளை பண்ணிட்டேன். இதே ஆண்கள் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இதுல வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெண்கள் யூஸ் பண்றது தாராளமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்கள் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நம்ப மாட்டாங்க. மீசை முளைக்காது, தாடி முளைக்காது, அதனால மஞ்சள் தூள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் வேணாலும் விட்டுருங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீம் வந்து நீங்கள் 1 வீக் தொடர்ந்து யூஸ் பண்ணுறது உங்கள் ஃபேஸை சுற்றி டேன் இருந்தால் கூட ஃபேஸ் சைட்லலாம் டேன் இருக்கும். எனக்கு நிறைய இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குது. பார்க்கவே கண்டாவே இருக்கும். அவ்வளோ மோசமாக இருக்கும். அவ்வளோ டேன் இருந்துச்சு. எல்லாமே இப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு. சூப்பரான க்ரீம் இது. நீங்கள் நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மற்ற நீங்கள் வந்து பகலில் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். நைட்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. பகலில் நீங்கள் மதியம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த க்ரீம் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் பேசிக்கிறதாலும் ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி ஏதாவது நான் பேசுறதே பேசிக்கிறதா கண்டிப்பாக சாரி கேட்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி ஒரு சில ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் அதை மன்னிச்சுக்கோ. கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன். எது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அப்படி விடலாம். ட்ரை ஆகும். அதுக்கப்புறமேட்டு எப்படி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு, சூப்பராக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்கும். பார்க்கலாம். இப்போ ஃபேஸில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த க்ரீம் வந்து என்னுடைய கையெல்லாம் ரொம்ப டேன் ஆயிடுச்சுங்க. வெயிலில் நம்ம போகிறோம் இல்லையா, இப்போ வந்து வெயில் காலம். எங்கே போனாலும் எப்படின்னா நமக்கு டேன் ஆயிடுது வெயிலில். அதனால அந்த டேனை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் என் கைகளுக்கு அப்ளை பண்ண போகிறேன். பாருங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கருகருன்னு டேன் ஆகி மோசமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மட்டும் ப்ரைட்டாக தான் பார்த்தாதுங்க. நம்மளுடைய கை தான் நல்லா ப்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் எல்லாமே ஈவன் டோனில் நமக்கு இருக்கும். இந்த கையை அப்ளை பண்ணிக்கங்க. அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே குளிச்சுட்டு வந்துடுங்க. டேனெல்லாம் சூப்பராக இருக்கும் பண்ணிடுங்க. இந்த கையை ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்படியே விட்டுருவோம். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபேஸில் பாருங்க ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் குளிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு ரிசல்ட்? சூப்பராக. லைவாக நான் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுனால தான் பாருங்கள் எப்படி இருக்குது. எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. அதில் வந்துடும். எவ்வளோ பிரைட்டாக இருப்பாங்க. வெறும் 20 மினிட்ஸ் தாங்க. அந்த நேரம் கூட நான் வைக்கல. ட்ரை ஆகவும் டக்குன்னு நான் எடுத்துட்டேன். அவ்வளோ நேரம் கூட வைக்கலங்க. எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஃபேஸு? செம்மையாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் குளிக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டிட்டு நான் ஃபுல்லாக போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி பாருங்க. வாவ் செம்ம. ஆதியை மட்டும் நான் தொடச்சிருக்கேன். எந்த அளவுக்கு பிரைட்டாக இருப்பாரு. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? நான் பக்கத்துலேயே தான் உங்களுக்கு என் ஃபேஸை காட்டியிருக்கேன். சூப்பர். வாவ் சூப்பராக இருக்குங்க.
எந்த க்ரீம் ஆகுது இந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆக்கி கொடுக்குமா? கண்டிப்பாக கூடாதுங்க, கண்டிப்பாக முடியாதுங்க. ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சூப்பரான க்ரீம் வந்து எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கை பாருங்க எந்த அளவுக்கு டேனெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க. வாவ், செம்மையா ரிமூவ் பண்ணியிருக்கு. எப்படி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டார்க்காக இருக்கும் அப்படின்னு கவலையப்பட வேணாம். ஏன்னா நானும் டார்க்காக இருந்தாலும் தான் இந்த மாதிரி க்ரீம் ஃபேஸ் பேக் எல்லாமே யூஸ் பண்ணி என் ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு பிரைட் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ போகிற ஒவ்வொரு வீடியோஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதான் நீங்கள் போகிற வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல கமெண்ட்டாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ட்ரை பண்ணுறதுக்கு எப்படி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம். டாடா.